ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். நிறைய பேர் நம்ம போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணியே வாட்ச் பண்ணாலும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான தகவல், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து ரூபாய் 1000 நேற்று பெற்றவங்க மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான கிரேஸ் பாயிண்ட்டாக சொல்ல போகிறேன். அது 10 நிமிஷத்துக்கு மேலே இல்லை 11 நிமிஷத்துக்கு மேலே அதுக்கான பாயிண்ட் வரும். அதை மட்டும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துக்குங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் முக்கியமாக முன்கூட்டியே சொல்கிறான், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணதுனால அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அனைவருக்கும் போய் சேர வேண்டிய பாயிண்ட் அது போய் சேராத போயிடும். இன்னைக்கு இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து ரூபாய் 1000 17ஆம் தேதியான 1000 ரூபாய் வர ஸ்கீம்லேருந்து 1000 ரூபாய் வந்து விட்டது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஜோசப் விஜய் திடீர் அறிவிப்புகளாக ரூபாய் 2500 புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக பணி தொடக்கம் அப்படின்ற ஒரு சில அறிவிப்பு தகவலாக அரசு வட்டாரத்திலிருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. அந்த பணி தொடக்கம் 60 வயதுக்கு உள்ளப்பட்டவங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளாக இருக்கிறவங்க, ரேஷன் கார்டு வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அனைவருமே இந்த புதிய தொடக்க பணிகளை புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா, அப்படி அப்ளை பண்ணால் ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, இல்லை ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை இந்த 1,31,00,000 அப்புறம் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கிறவங்க புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் குறிப்பாக சொல்லணும்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிற நிலைமை வந்ததுன்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் கம்பல்சரியாக தேவைப்படும், என்னென்ன தேதியில் இதுக்கான புதிய விண்ணப்பத்துக்கான அறிவிப்பு வெளியாகும், அந்த டேட்டுக்கான இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும், அது மட்டும் இல்லாமல் அதாவது ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களும் இந்த வீடியோவை கம்பல்சரியாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கிட்டு ஏற்கனவே கடந்த ஆட்சியில் விண்ணப்பிச்சும் பெற முடியாத இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை கம்பல்சரியாக பார்க்க போகிறோம். இந்த ரூபாய் 2500 ஒரு சில குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் வரப்போகுது. அது யாருக்கெல்லாம் வரப்போகுது, புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக என்னென்ன படிலாம் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் தொடங்கப்பட்டிருக்கார். அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்க போகுது, உங்கள் டிஸ்ட்ரிக்டை உங்கள் ஏரியாவுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்க போகுது அப்படின்ற சம்பந்தமாக டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இவ்வளோ நாளாக பார்த்த வீடியோவோட இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான வீடியோ. தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதிப்புமிகு மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு செயல்படுத்தப்பட்ட திட்டத்தை இப்போ மதிப்புமிகு மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றதுக்கு கீழே ரூபாய் 2500 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வழங்க போகிறாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷனாக இருக்க போது கடந்த ஆட்சியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதமான ரூபாய் 1000 1,31,00,000 பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக 15ஆம் தேதி ஆனால் அவங்களுடைய வங்கி கணக்கு டைரெக்டாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக கிரெடிட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 1,31,00,000 பெண்கள் ரொம்பவே பயனடைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனை முன்னிட்டு தான் பார்த்தீங்கன்னா தாவேக்காவின் வாக்குறுதிகளாக எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்குறுதிகளாக பார்த்தீங்கன்னா மகளிர் திட்டத்தின் கீழே ரூபாய் 2500 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும் அப்படின்றத முதல்வர் விஜய் தாவேக்கா தலைவராக இருக்கும்போது முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்குறுதிகளாக கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வாக்குறுதியின் மூலமா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடித்து முதலமைச்சராகவும் செயல்பட்டு வரார். இப்போ மே மாதம் 15ஆம் தேதி கரெக்டாக சொன்னது போல 1000 ரூபாய் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக விரைவில் மாதம் ரூபாய் 2500 அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னைக்கு அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தாவேக்காவின் தேர்தல் அறிக்கையில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தாவேக்காவின் தேர்தல் அறிக்கையில் 60 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 2500 அதற்கு மேற்பட்டோருக்கு, அதாவது 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்க்கப்படுது. இந்த வாக்குறுதிகளின் நிறைவேற்றும் விதமாக பயனாளிகளின் கண்டறிய தொடக்கம், அதாவது அது யாருக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்ற பயனாளிகளை கண்டறியதுக்கான ப்ராசஸ் தொடங்கப்பட்டிருக்குது. அதுதான் தொடக்கம் பணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலே போட்டிருந்தோம். அவர்களின் எண்ணிக்கையை உறுதி செய்து திட்டத்தை மறுசீரமைத்து தொகையை உயர்த்தி வழங்க முதல்வர் விஜய் முடிவெடுத்திருக்கார் அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. மறுசீரமைப்பு அப்படின்னும் போது ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கி வரவங்கள ஒரு சில விடுவிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் கூடுதலாக அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, நீங்கள் 1000 ரூபாய் நேற்று குறிப்பாக மென்ஷன் பண்ணலாம். நேற்று குறிப்பாக வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ரூபாய் 1000 வரவு வைப்பு 16ஆம் தேதி ஆனால் கரெக்டாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து 1000 ரூபாய் வர வச்சிருவாங்க. இந்த ஆட்சியில் அது கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்தாங்க. ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டு வந்தாங்க. நெகட்டிவ் கமெண்டும் நிறைய பேர் பண்ணு வந்தாங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து இந்த ஆண்டு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெரிய பெரிய நியூஸ் சேனல் கூட பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 மே 15ஆம் தேதி வரவே வராது
அப்படின்லாம் வந்து சொல்லி வந்தாங்க. ஆனால் நம்ம சேனலில் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு வந்து பொறுப்பேற்ற நிலையில் ரூபாய் 1000 கண்டிப்பாக வந்து செலுத்துவாங்க. 2500 ரூபாய் நிதி சுமை காரணமாக வந்து உடனே வந்து செலுத்தினாலும் 1000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் நேற்று மே 13ஆம் தேதி அதுவும் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வரக்கூடிய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரக்கூடிய பணம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதி அவங்களுடைய வங்கி கணக்கு 1,31,00,000 பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கு கரெக்டாக வந்து வந்துருச்சு பணம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனால் நிறைய பேர் வந்து பயனுள்ளதாக வந்து அமைஞ்சு இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. மேலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசு பொருளாகவே வந்திருக்குது இந்த மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழக அரசியலிலும் சமூக நலத்திட்டங்களிலும் மகளிருக்கான நிதி உதவி திட்டங்கள் எப்பொழுதுமே வந்து மிக முக்கியத்துவ பங்காக வந்து பார்க்கப்படுகிறது. அதாவது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். மகளிர்களுக்கு எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அது மிகப்பெரிய ஆவலுடன் வந்து மகளிர்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. மக்களிடையும் பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கும். இந்த நிலையில் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தற்போது அரசால் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் புதிய அரசால் கட்சிகளும் தங்களின் தேர்தல் வாக்குறுதிகளின் மூலம் மகளிர் நலனின் கூடுதல் கவனம் செலுத்தி தொடங்கியுள்ளன அப்படின்ற நமக்கு இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியும் வந்து மகளிரை வந்து முன்கூட்டியே வந்து ரூபாய் 2500 தரப்போறதா வந்து வாக்குறுதிகள் கொடுத்ததன் மூலயமா தான் மிகப்பெரிய வெற்றியை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னே வந்து கூட சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தின் புதிய வாக்குறுதிகள் மற்றும் கணக்கெடுப்பு. தமிழக அரசியலில் புதிய சக்தியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தங்களது தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கான நிதி உதவி குறித்து மிக முக்கியமான அதிரடி வாக்குறுதிகள் ஒன்றை அறிவித்திருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே வந்து எலெக்ஷன் முன்னாடி இந்த அறிவிப்பு வந்து தேர்தல் வாக்குறுதிகளாக வந்து கொடுத்திருந்தாங்க. அதன்படி தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் பட்சத்தில் 60 வயது வரை உள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தினார். இந்த திட்டம் வந்து ஏற்கனவே ஆட்சியில் இருந்த திமுக அரசு வந்து 1000 ரூபாய் வந்து மாதந்தோறும் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க வயது வரம்பை வந்து வைக்கல. 60 வயதுக்கு மேற்பட்டவங்க கூட அந்த 1000 ரூபாய் வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நம்மளோட வீடியோவில் கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வந்தீங்க. 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் 2500 ரூபாய் வந்து கொடுத்தா 60 வயதுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு என்ன வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும்தான் வீடியோவில் கரெக்டாக வந்து சொல்லியிருந்தோம். மூத்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முதியோர் உதவித்தொகையாக ரூபாய் 3000 உயர்த்தி வழங்கப்படும். அவங்களுக்கு 2500 ரூபாய் மாதம் கிடைக்கும். உங்களுக்கு கூடுதல் செலவாக வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து 3000 ரூபாய் வந்து கிடைக்கும், உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றது தான் வாக்குறுதிகளில் கரெக்டாக வந்து தாவேகா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த வாக்குறுதியை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறக்கூடிய தகுதியான பயனாளிகளில் எத்தனை பேர் என்பதை துல்லியமாக கண்டறியவும் தமிழக அரசு சார்பில் தற்போது மாநில தழுவிய அளவிலான முதற்கட்ட கண்காணிப்பு பணி அதாவது சர்வே பணி வந்து தொடங்கியுள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் மூலயமா முதியோர் ஓய்வூதியம் மூலயமா 1200 ரூபாய் ஒரு செலவு வந்து பெற்று வந்திருப்பாங்க. 1500 ரூபாய் ஒரு செலவு வந்து பெற்று வராங்க. அவங்களுடைய கணக்கெடுப்பும் இந்த 1,31,00,000 பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து பெறவங்க எல்லாருமே வந்து தகுதியானவங்க தானா, பணக்காரங்க யாருமே வந்து இல்லையா, ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து போய் சேருதா அப்படின்ற கணக்கெடுப்பும் புதுசாக வந்து குறிப்பாக குடும்ப அட்டை வந்து வாங்கினவங்களுக்கும் போய் சேரணும், ஏழ்மையான குடும்பம் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத மறுசீரமைப்பில் கணக்கெடுக்கப்பட்டதுக்கான சர்வே வந்து இப்போதைக்கு வந்து எடுத்துன்னு வராங்க அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து வெளியே இருக்கு. இந்த வகையில் இது வந்து தமிழக அரசு மூலயமா முதலமைச்சர் மூலயமா இந்த சர்வே எடுக்கப்படணும், கண்காணிக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் துல்லியமான கண்டறிய வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ண களப்பணி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏற்கனவே வந்து திமுக அரசு வந்து எதற்காக வந்து மறுசீரமைப்பு தேவை, எதுக்காக வந்து கண்டறிய வேண்டும் பயனாளிகளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஏற்கனவே கொடுத்தவங்க எல்லாருமே ஏழ்மையான குடும்பம் தான். அவங்க 1,31,00,000 பேரும் பயனாளிகள் கரெக்டான வந்து பயனாளிகள் தான் அப்படின்ற மாதிரி களப்பணிகள் அரசியல் வட்டாரங்கள் தரப்புல இருந்து நிறைய பேர் வந்து கேள்வியெல்லாம் வந்து கேட்டு வராங்க. அதனால் குறிப்பாக வந்து இந்த மறுசீரமைப்பு பொறுத்த அளவுக்கு புதிய அப்ளிகேஷன் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் போட்ட மாதிரி புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தற்போதைய நடைமுறையில் உள்ள ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை இதற்கு முன்னதாக தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய லட்சக்கணக்கான குடும்ப தலைவர்களுக்கு வங்கி கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் 1000 நேரடியாக வர வைக்கிறது தான் வந்து மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நேரடியாக வர வைக்கிறது பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வந்து கையில் கேஷாக வந்து கொடுக்கலாம், ரேஷன் கடையில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அரசு வந்து கரெக்டான நோக்கில் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் அவங்களோட வங்கி கணக்குக்கு எந்த ஒரு பணம் வந்து நிறுத்தம் செய்யாத கரெக்டாக வந்து போய் சேரணும். அவங்களோட வங்கி கணக்கில் எங்கன்னா
பணமாக கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க கையில் வந்து கரெக்டாக வந்து போய் சேராது அப்படின்றதுனால தமிழ்நாடு அரசு இதை வந்து அவங்களுடைய வங்கி கணக்கே டைரெக்டாக வந்து முதன்முறையாக வந்து போய் சேராத மாதிரி ஏழ்மையான குடும்பம் நடுத்தர குடும்பங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்கள 1,31,00,000 பெண்களுக்கு வந்து ரூபாய் 1000 வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர்களின் சிறிய தேவைக்கான இந்த 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிதி உதவியே வந்து மகளிர்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அளவில்லாத பக்கபலமாகவும் வந்து இந்த 1000 ரூபாய் வந்து இருந்தது. அவங்களுடைய நிதி சுமையை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து குறைச்சிருந்தது. பொருளாதார ரீதியாக அவங்க மேம்படுறதுக்கும் வந்து இந்த 1000 ரூபாய் வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்ற மாதிரி பெண்களும் மகளிர்களும் தொடர்ந்து சொன்ன வண்ணமாக வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அரசு இந்த தொகையை எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக வழங்கி வருவதால் கிராமப்புறம் மற்றும் நகரப்புற பெண்கள் மத்தியில் இதற்கு நல்ல வரவேற்பும் வந்து கேட்டிருந்தது. அதாவது 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த திட்டம் வந்து முதன்முறையாக வந்து தொடங்கப்பட்டது. அதிலிருந்து கரெக்டாக வந்து ஸ்டாப் ஆகாத வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன். கடந்த ஆட்சியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து எலெக்ஷன் வர போகிறதுனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கு 3000 ரூபாய் வந்து சேர்த்து 2000 ரூபாயும் வந்து சேர்த்து முதலமைச்சர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து கரெக்டாக வந்து செலுத்தியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதன் மூலயமா மகளிர் மத்தியில் இந்த ஸ்கீம் மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருந்தது. அதனால தான் இன்ன வரைக்கும் இந்த ஸ்கீம் பற்றி நம்ம இந்த அளவுக்கு வந்து பேசி நிற்கும் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொருளாதார ரீதியான ஒப்பீடுகள் சவால்களும் வந்து நிறைந்து வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். தற்போது அரசு வழங்கும் ரூபாய் 1000 விட தாவேகா அறிவித்துள்ள ரூபாய் 2500 மற்றும் 3000 ரூபாய் என்பது 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. அதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இத்தகைய பெரிய அளவில் நிதி திட்டங்கள் பெண்களின் பொருளாதாரத்தை நிலையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே 1000 ரூபாய் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு மிக உள்ள பயனுள்ளதாக வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். மிகவும் இப்போ 2500 ரூபாய் 3000 ரூபாய் என்னும்போது அது கண்டிப்பாக வந்து பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு வந்து எடுத்துக்கொண்டு செல்லும் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. இதனால் மகளிர்கள் கண்டிப்பாக வந்து பொருளாதார ரீதியாகவும் நிதி சுமையிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து தெரிய வருது. இருப்பினும் இவ்வளவு பெரிய தொகையை ஒட்டுமொத்தமாக மாநிலத்திற்கு வழங்குவதில் உள்ள நிதி மேலாண்மை மற்றும் மாநில அரசின் வருவாய் ஆதாரங்கள் குறித்து கேள்விகள் எழுகின்றனர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது இப்போதைக்கு தமிழ்நாடு அரசோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்னென்ன வகையில் வந்து இருக்குது, மாநில அரசோட வருவாய் ஆதாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ற கேள்விகளும் வந்து எழுந்து வருது. எனவே தான் இந்த திட்டத்தின் முறையாக திட்டமிடுவதற்காக தமிழக அரசு தரப்பிலிருந்து தற்போது முறையாக கணக்கெடுப்புகள், அதாவது இதில் தான் வந்து நோட் பண்ணோம், இப்போதைக்கு முறையான கணக்கெடுப்புகள் மற்றும் தரவு சேகரிப்பு டேட்டா கலெக்ஷன் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சிலவங்க வந்து ஐடி வந்து ஃபைல் பண்ணலாம், அவங்களுக்குலாம் வந்து நிராகரிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலவங்க ஏற்கனவே வந்து வாங்கி வந்தவங்கள புதுசாக வந்து அரசு ஊழியர்களாக வந்து ஆகிருக்கலாம். அடுத்தது 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் ஈட்டுற குடும்பமாக வந்து இருக்கலாம். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற குடும்பமாக இருக்கலாம். அடுத்தது வந்து காரு கனரக வாகனங்கள் வச்சிருக்கிற குடும்பமாக கூட வந்து இருக்கலாம். அவங்களுக்குலாம் நிராகரிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மறுசீரமைப்பு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரூபாய் 2500 உதவித்தொகை பணி வந்து இப்போதைக்கு தொடங்கிவிட்டது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. 60 வயது வரையுள்ள மகளிர்களுக்கு கணக்கெடுக்கும் பணியும் வந்து தொடங்கியிருக்குது. 60 வயதுக்குள்ள யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மகளிர்கள் கணக்கெடுப்பும் வந்து குடும்ப தலைவரோட கணக்கெடுப்பும் இப்போதைக்கு வந்து பணி வந்து தொடங்கி இருக்கிறது. 60 வயது வரையுள்ள மகளிர்களுக்கு ரூபாய் 2500, 60 வயதிற்கு மேற்பட்ட ரூபாய் 3000 ரூபாயும் வழங்கப்படும். மேற்பட்டோருக்கு ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று தாவேகா தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டது போல அதுக்கான ப்ராசஸ் பணி எல்லாமே வந்து தொடங்கி விடுச்சு. புதிய விண்ணப்பம் விரைவில் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை முகாம் மூலியமாக வந்து சொன்னாங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன், அப்படி இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு வந்து சொன்னாங்கன்னா இ-சேவை மூலயமா அப்ளை பண்ணலாமா, என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து தேவை அப்படின்றத வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ண வரேன். ஸ்கிப் பண்ணாத கண்டினியூவாக வந்து பார்த்தோம்னா தான் அந்த புதிய விண்ணப்பத்துக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தெரியும். இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டு யாரும் அனலைஸ் பண்ணி எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் வந்து வீடியோ வந்து போட மாட்டாங்க. நான் முன்கூட்டியே வந்து சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தொடர்ச்சியாக வந்து கேள்விகள் வந்து கேட்குறீங்க, புதிய விண்ணப்பம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நேற்று 15ஆம் தேதி எனக்கு பணம் வந்து வந்துடுது, எனக்கு வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு. வாக்குறுதி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் 2500 ரூபாய் வந்து கொடுத்துருந்தாலும் அதுவும் வந்து இருக்கட்டும், பெண்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கமாக தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் தமிழக அரசு தொடங்கியதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து கணக்கெடுப்பு பணி வந்து இப்போதைக்கு வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற முக்கிய
படியங்கள் வந்து பார்க்கப்படுகிறது. அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக வந்து இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட போது ரூபாய் 2500 கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படுறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி முதல்வர் தரப்புலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் புதிய விண்ணப்பம் ஏற்பாடுகள் முன்கூட்டியே வந்து செஞ்சு வச்சுக்கிங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்றத புதிய விண்ணப்பம் மறுசீரமைப்பில் கண்டிப்பாக வந்து கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே முன்கூட்டியே எக்ஸ்க்ளூசிவாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு வந்து தவறாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் கூட நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் யாரெல்லாம் வந்து புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இருந்த கிரைட்டீரியா அப்படியே வந்து தொடரும் பட்சத்தில் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவி பெண்களுக்கு தான் அது வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு குடியிருப்பவர்களாக வந்து இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா குடும்ப ரேஷன் கார்டு கம்பல்சரியாக ஸ்மார்ட் கார்டு கம்பல்சரியாக இருக்கிறவங்களா வந்து இருக்கணும். 21 வயதிற்கு மேற்பட்டவங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லணும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாராருக்கெல்லாம் வந்து கிடைக்காதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் செலுத்துபவர்கள், அரசு ஊழியர்கள், பென்ஷன் வாங்குறவங்களுக்கு, அதிக வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு, 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் ஏன் பண்ணுறவங்களுக்கு, அடுத்தது 4 சக்கர வாகனங்கள், அடுத்தது வந்து ஒரு சில அசட் வச்சுருவோம் 10 ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சுருவவங்களுக்குலாம் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து நோட் பண்ணுங்கள். இந்த கிரைட்டீரியா தளர்வும் பட்சத்தில் சீரமைப்பில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து வரலாம். இது வந்து இப்போதைக்கு உறுதியான இன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது. ஆனால் தேவையான ஆவணங்கள் பொறுத்த அளவுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வங்கி கணக்கு பாஸ் புத்தகம், உங்களுடைய மொபைல் நம்பர் கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். ஆதார் அட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுக்கிங்க. அதே போல் ஸ்மார்ட் கார்ட்லையும் மொபைல் நம்பர் கரெக்டாக லிங்க் பண்ணி வச்சுக்கிங்க. முக்கியமாக பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வச்சுக்கிங்க. அதுலேயும் வந்து மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து கொடுங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் பணம் வந்து கரெக்டாக வந்து ஏறும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ஒரு சிலவங்க 3-4 பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சிருக்கலாம். ஆனால் ஆதார் கார்டில் பிரைமரியாக NPCI லிங்க்கில் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து லிங்க் ஆகிருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் கரெக்டாக வந்து பணம் வந்து ஏறி இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லிக்கிறேன். ஒரு சிலவங்க வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து வச்சுருந்தீங்கன்னா நல்லது. அப்படி வச்சிடல நீங்கள் வந்து ஏதாவது சார்ஜஸ் பிடிக்கிற பேங்க் அக்கௌண்ட் ப்ரைவேட் செக்டரில் வந்து வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக IBP பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து இல்லை 2500 வந்து போடுறாங்கன்னா SMS சார்ஜஸ், ATM சார்ஜஸ், எக்ஸ்க்ளூசிவான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மற்ற பேங்க்கில். அது போல் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வர பணத்தில் கண்டிப்பாக 100, 200, 500, 1000 கூட வந்து பிடித்தம் செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்கும் பட்சத்தில் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக வந்து ஷேர் பண்ணுவோம். மேலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான பாயிண்ட். ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். அதாவது முதலமைச்சருக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா கட்டணமில்லா தொலைபேசி எண் 1100 CM ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க அப்படின்னு வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருப்போம். அதில் வந்து நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஸ்கீமுக்கான டவுட் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் cmcell@tn.gov.in அப்படின்ற இமெயில் ஐடி கூட வந்துருக்குது. அதன் மூலயமா நீங்கள் வந்து புகார் தெரிவிக்கணும்னாலும் கண்டிப்பாக வந்து தெரிவிக்கலாம். இணையவழி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிவிக்கலாம். cmhelpline.tnega.org இணையதளம், அதாவது இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய தொலைபேசி எண் வந்து 10 டிஜிட் மொபைல் நம்பர் போகிற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த துறை சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா புகார் வந்து தெரிவிக்கணும். இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக புகார் தெரிவிக்கணும்னா அந்த ஸ்கீம் சம்மந்தமாகவே நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு புகார் வந்து தெரிவிக்கணும். இது மாதிரி எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக நான் டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். மேலும் இந்த CM ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் வந்து வரப்போகிறதுக்கான புதிய விண்ணப்பத்துக்கான ஒரு சில அப்டேட்லாம் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து கண்டிப்பாக அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது இந்த ஸ்கீம் சம்மந்தமாக அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்டுக்கும் நம்ம சேனலில் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நிறைய பேர் வந்து அதை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பழைய வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக உங்களுக்கான பதிலை வந்து கரெக்டாக வந்து சொல்லுவோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.